ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JJ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னங்கிறத நம்ம வீடியோவில் போய் செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சூப்பரான ரெசிபி, எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பென்சிவும் ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்சிவ் தான். அதை செஞ்சு கொடுக்க குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒன்று ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 2 டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடுப்பில் தவா வச்சுருக்கேன். அது ஹீட் ஆயிடுச்சு நல்லா. இப்போ அதில் நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா லைட்டாக கொதி வரும்போது இதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர், அதாவது 2 டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த 2 டம்ளர் தேங்காய்க்கு ஒரு 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 2 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே இந்த சுகரை அதில் கொட்டிடுறேன். 1.5 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். இந்த 1.5 டம்ளர் சுகரையும் நான் அதில் கொட்டிட்டேன். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் செய்ய போகிற ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பர்பி தான். அந்த தேங்காய் பர்பிக்கு 2 டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன், 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 டம்ளர் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் இதெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகும். முந்திரி ஏலக்காவும் சேர்க்கணும். கொஞ்சம் இந்த கம்பி பதம் வந்தோடனே தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இந்த முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இனி அந்த பதம் வரல. கொஞ்சம் கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துறோம். இதோட நம்ம பாதாம், பிஸ்தா இதெல்லாமும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக நம்ம நினச்சப்போ அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரியான ரெசிபி. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சிடணும். இப்போ அப்படியே கொஞ்சம் கம்பி பதம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்பி பதம் வர டைமில் நம்ம வச்சுருக்கிற 2 டம்ளர் தேங்காயும் இதில் ஆட் பண்ணணும். நான் 1.5 டம்ளர் சர்க்கரை தான் போட்டிருக்கு, சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த 1.5 டம்ளர் சுகருங்கிறதே உங்களுக்கு இது ஜாஸ்தியாக இருக்கும். இதில்
பண்ணலான்னா இந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஃபுல்லாக இந்த முந்திரி ஃபுல்லாகவே நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது போக போக உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். இதை வந்து நம்ம ஒரு தட்டில் நெய் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆட் பண்ணி இப்போ இந்த பதம் வரும்போது நம்ம வந்து ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து இதை அப்படியே கொட்டி எடுத்துடலாம். இது கொஞ்சம் இன்னும் ஆக மெல்ட் ஆகி கட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம், பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இது ட்ரை ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இதெல்லாமும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இதில் வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் அப்படியே போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் நெய் தடவி அதில் ஊற்றி வச்சுருக்கோம். ஆறுன அப்புறம் நம்ம எடுத்து அது வந்துடும். நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.